Hey all, welcome back to my channel Shankari's Recipes. ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் என்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பால் கஞ்சி இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் அரிசி, ஜீரகம், வெந்தயம், வெள்ளைப்பூடு போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் குழைய வேண்டாம், நல்லா வெந்து கொஞ்சம் மசிகிற அளவுக்கு இருக்கணும். அதில் பால் ஊற்றி குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சுட சுட சாதம், பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றி பொட்டேட்டோ போட்டு ஜஸ்ட் சால்ட் அண்ட் மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிட வேண்டிதான். அப்புறம் பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா வாழைக்காய் தோரன் பண்ணியிருக்கேன். இது வந்து சேம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டுட்டு வத்தப்பொடி, உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் சீரகம் அரைச்சி போட்டிருப்போம், அவ்வளோதான். அப்புறமா சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், அப்புறம் தயிர், வீட்டில் உர ஊற்றின தயிர், நல்ல கெட்டி தயிர். ஸோ இது எல்லாம் தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெசிபீஸ். ஸோ நான் இப்போ என் ஹஸ்பண்ட்க்கு தான் லன்ச் பேக் பண்ணிகிட்ருக்கிறேன். கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கலாம். அப்புறமா பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பீட்ரூட். ஸோ பீட்ரூட், கேரட், பீன்ஸ் இந்த மாதிரியான வெஜ்ஜஸ் எல்லாமே வந்து நம்ம அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின், எல்லா விதமான சத்துக்களுமே நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறமா சாம்பார் ஊற்றிக்கலாம். ஸோ எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லியுமே ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன், கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு தயிர் ஊற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான், பேக் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு நான் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் அண்ட் டேக் கேர்.